கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் நோன்பு வருதுங்கிறனால இந்த சுவாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். இது ஆடி போகிறதுக்கு போட்ட வளையல். இன்றைக்கி தான் அதை எடுக்க போகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் பெண்களுக்குரிய பிரச்சனை தான். அதனால் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணலான் இருக்கேன். இந்த நோன்புக்கு வழிமுறையாக மாமியார் வீட்டில் இருந்தால் தாங்க இந்த நோன்பு செய்வாங்க. இந்த அப்படியே செய்யக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. கலசத்தை தான் வைக்கக்கூடாதே தவிர நோன்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கலசத்தை வைக்காமல் வீட்டில் அம்மன் படத்துக்கு, அதை மகாலட்சுமி படத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு வடை பாயசம் பண்ணி நம்ம வழிபடலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் 4 சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்து, அது ரொம்ப விசேஷம். அது வரலட்சுமி நோம்புது 4 பெண்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்குறதுங்கிறது, தாம்பூலம் கொடுக்குறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இப்போ நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த சமையலுக்கு போகணும். இன்றைக்கி முருங்கைக்காய் நிறையா கொடுத்துருக்காங்கங்க. பாருங்கள், நிறையா முருங்கைக்காய் வந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்டு மரத்தில் காய்க்கிற முருங்கைக்காய் சதப்பத்து கூட்டு தான் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணலாங்கிறத ஒரு வீடியோவை போடுறேன். ஆல்ரெடி போட்டிருக்கேன், இருந்தாலும் பாருங்கள். நியூ சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளுக்கு வந்திருக்காங்க, அவங்க பார்க்கட்டும். சதப்பட்டு கூட்டு இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலம்பரம் கோதுமை தோசை எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருந்ததுங்க. என்ன க்ளீனிங் ஒர்க்குனால், இந்த டீ பேக் இருக்குது பாருங்கள், இது வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி இந்த வரலட்சுமி நோம்புக்கு ஒண்டி தாங்க இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எடுத்து ஓரங்கட்டிடுவேன். அதெல்லாம் எடுத்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மீன் தொட்டிக்கிட்ட நிறைய அழுக்கு டஸ்ட்டெல்லாம் இருந்தது பாருங்கள். இதெல்லாம் இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் நல்லா அலம்பி க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் பெருக்கி தொடச்சி, ஏன்னா இந்த இடத்துல தான் நான் நோன்புக்கு செய்கிற வழக்கம். இந்த இடத்துலாம் தொடச்சி க்ளீன் பண்ணணும். இன்னும் இங்கே கீழே தொடச்சாச்சு, சவுரெலாம் தொடச்சி கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் பண்ணணும். இங்கே செல்ஃபெல்லாம் தொடச்சி, ஒரு பழைய பூவெலாம் இருந்தது, அந்த பூவெல்லாம் எடுத்து தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வளையலெல்லாம் எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ நோன்பு வருதில்ல, அதை சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சௌகரியமே ஆச்சு. வீட்டில் போட்ட வளையல் நம்ம வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சிட்ருக்கேன். சாதம் வச்சுட்டேன். ரசத்துக்கு எல்லாம் போட்டு தக்காளி பழம், பச்சை மிளகாய், சாம்பார் பொடி எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்துக்கோங்க. ரசம் அட்டகாசமாக சூப்பராக வரும். இது முருங்கைக்காய் தண்ணியை கொட்டிடாதீங்க, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்காயை வேக வச்சுருக்கேன். வெங்காயம் நறுக்கி பண்ணால் கூட்டு ரெடி ஆகிடும். இது சதப்பத்து கூட்டு. அடுத்தது டீ போடணும். மணி 11 ஆகிடுச்சுங்க. வெங்காயம்லாம் நறுக்கி கூட்டுக்கு ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இங்கே காஃபி கலந்து வச்சுட்டுங்க. எனக்கு டீ போடலை, வேலை ஹெவியாக போயிட்டுருக்கு. சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ரசம் வச்சுட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம், சாதம், இந்த கூட்டு தான். அதனால் நிறையா வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி டீ போடுறதுக்குள்ள காஃபியே போட்டாச்சு. இப்போ நாம் இந்த கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் முடிச்சாச்சு. முருங்கைக்காய் சதப்பத்து கூட்டு, பருப்பு, ரசம், சுட சாதம், மோர், பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு எல்லாமே ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாருங்கள், சுவாமி ரூமையும் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு சுவாமிக்கு பூ போட்டு 4 நாளாக பூ போடலை. இன்றைக்கி தான் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி நோம்புக்கோசரம் எல்லாமே சரி பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்தது இட்லி சாயங்காலம் நான் கிரைண்டருக்கு போட்டிருக்கேன். உளுந்து அரைச்சாச்சு. அடுத்தது அரிசி அரைச்சிட்ருக்கேன். அடுத்தது காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால ஊருக்கு போகிற அம்மா பக்கத்துக்கு, அதுக்கோசரம் காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ராகி தோசை. இது எப்படி வாத்தினாங்க, அந்த உளுந்து அரிசி அரைச்சேன் பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சு அதில் ராகி மாவு, கோதுமை மாவு, கோதுமை ரவை எல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடித்து அந்த மாவோடு சேர்த்துட்டேன். அதாவது உளுந்து அரைக்கும் போது உளுந்து ஒரு 2 கரண்டி, அந்த அரிசி அரைச்சேன் பாருங்க, அதை 2 கரண்டி சாப்பிட்டா இருந்தது. வீட்டில் ஒரே பாராட்டம்லாம், நம்மளுக்கு கேட்கவா வேணும், ஒரே சந்தோஷம் தாங்க. எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சு பாத்திரங்களாம் தேய்ச்சிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன் பாருங்கள். காய்கறி நைட்டு நறுக்கி வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு காலம்பர் ராஜுவை பார்க்க போகிறேன். அம்மாவுக்கு பென்ஷன் பணம் வந்துட்டு இருந்ததுங்க. இப்போ வரமாட்டேங்குது, நின்று போச்சு 2 மாதமாக. அதுக்கு தான் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போய் எழுதி கொடுக்க போகிறேன். நாளைக்கு அம்மா ஒண்டியாக போக முடியாது, நான் போகிறேன், திருச்சி கிளம்புறேன். அதனால் காலம்பரம் 4 மணிக்கே எழுந்திருந்து சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டேங்க. புடலங்காய், பீக்கங்காய், பட்டாணி சுண்டலுக்கு ஊற வச்சுட்டு பையனுக்கும் அவருக்கும் சமைச்சு வச்சுட்டு போகணும்ல. என்ன தான் நம்ம கடமையை நம்ம செய்யணும்ல, அதனால் சரின்ட்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. அடுப்பு தொடச்சி கோலம் போட்டு அப்புறம் டிகாஷன் போட்டு பாலை உரக்குத்தி எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
வந்து இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு ராஜுவோட சந்திக்கலாம். பாய்.